தனுசு தலைகீழாக மாறும் வாழ்க்கை. ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, அதாவது எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்க இருக்காரு, அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்க இருக்காங்கன்னா கடக ராசியில உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமா நம்ம வந்து இந்த மாதத்துல பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாருங்க, இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நெருக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுல இருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில, அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாறுவாங்க. மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்ப பாருங்க இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாசத்துலலாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்ப இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போறார். ஸோ அப்ப கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்க வந்து அதை ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும்.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக. அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் நடக்க போகுது. என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், இந்த ராசிநாதன் குரு பகவான் இந்த டைம் பீரியடில் இந்த மாதத்தில் சூரியனோட புதனோட குருவோட 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் நான் பார்க்கல. ஏன்னா 12 வருஷம் கழித்து குரு வந்திருக்காருங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 12 வருஷம் கழித்து வந்திருக்காரு. ஸோ கரியர் பிஸ்னஸ் இதை தான் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சடன் சேஞ்சஸ், சடன் மாற்றங்கள், திடீர்னு இடம் மாற்றம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல மேடம், இந்த மாதம் எனக்கு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதம் ஒரு ப்ரமோஷன். அதெல்லாமே நீங்கள் அன்எக்ஸ்பெக்ட், அதாவது எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்த்து காத்துருங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா புதன் இப்போ தான் வக்ரத்தை முடிச்சிருக்கார். ஸோ ஒரு கிரகம் வந்து வக்ரத்தை முடிச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். சொல்லுவீங்க பாருங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதத்தோட கடைசி ஆகஸ்ட் மாதத்தோட கடைசியில் வந்து சொல்லுங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது. அட என்னங்க சொல்கிறது, நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் ஒன்று பேசினா அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கார். ஸோ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே அந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும், ஈகோ கிளாஷஸ் வரும். உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க அப்படின்னா அங்கே பெருசாக எந்த ஒரு கரெக்டான ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகாது. அதனால் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்க போகுது இந்த மாதம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. எப்பயுமே நாங்கள் தான் விட்டு கொடுத்து போனோமாங்க, என்னங்க இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் எனக்கு வந்து மைண்ட் வாய்ஸே கேட்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணது எதை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அந்த மிதுனத்தை கல்யாணம் பண்ணியிருக்கோம் இல்லையா. தனுசு வேறு வழியில் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், வழியில் ராசா. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் இடம், இந்த இடத்துல 5 அப்படின்றது படிப்பு. நிறைய இடத்துல நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கணும்னா 4ஆம் வீடு கிடையாது, 5ஆம் வீடு அப்படின்றது ஒருத்தருடைய இன்டெலெக்சுவல் நாலேஜ், ஒருத்தருடைய அறிவு கூர்மை எப்படி இருக்கும். ஒரு குழந்தையுடைய அறிவு கூர்மை வச்சு தான் அது எப்படி படிக்கும், படிக்காது, அது நல்லா டல்லாக படிக்குமா, இதெல்லாம் நம்ம வந்து 5ஆம் இடத்தை வச்சு சொல்கிறோம். ஸோ நல்ல ஸ்பீச்சு நல்ல படிப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னா 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா 4ல் சனி உங்களுக்கு வக்கரமாகிறதுனால ஸ்லோவாக நிதானமாக கடைப்பிடிச்சிட்டு போகும்போது இந்த மாதத்தில் உங்களோட எண்ணங்கள் குறிக்கோள் நிறைவேறும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட் இருக்குது. முக்கியமாக டீச்சர்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கும். எந்த டீச்சர் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த டீச்சரே கூப்பிட்டு சரி இந்தா நீ நல்லா பண்ணுற அப்படின்ற ஒரு அவார்டு இல்லை ரிவார்டு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, ஒரு அப்ரிஷியேஷன் கூட கிடைக்கும். சரியா? யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.